அதாவது ஒரு நிதி ஆயோக் கூட்டம் ஏற்பாடு செய்கிறார்கள் என்றால் முன்னாடியே எல்லாருக்கும் தகவல் வந்துடும். இந்த தேதியில் இந்த மாதத்தில் கூட்டம் நடைபெறப் போகிறது என்று எல்லா மாநிலத்துக்கும் எல்லா முதலமைச்சருக்கும் தகவல் சொல்லிடுவாங்க. ஏன் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா? ஏன் அந்த சுற்றுப்பயணத்தை அவரால் தள்ளி வைக்க முடியாதா? அவர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வு அவரால் தள்ளி வைக்க முடியாதா? இது வேண்டுமென்றே சப்பக்கட்டு. ஏன் இந்த 4 வருடத்தில் இவர் போகாததுனால நிதியெல்லாம் சரியாக வந்துருச்சா தமிழ்நாட்டிற்கு? இந்த வருஷத்தில் கரெக்டாக நிதி கொடுத்துட்டாங்களா? வெள்ள பேரிடர் ஏற்படுகின்ற பொழுது அந்த பேரிடர் நிதியை கேட்டாலும் கொடுப்பதில்லை, கல்விக்கான வளர்ச்சி நிதியை கேட்டாலும் கொடுப்பதில்லை, மாநிலத்தினுடைய வளர்ச்சி நிதியை கேட்டாலும் கொடுப்பதில்லை. எதையுமே ஒன்றிய அரசு பண்ணவே இல்லையே. இப்போ மட்டும் எதற்கு ஸ்டாலின் அவர்கள் போறாரு? அதான் சொல்றேன், 2026 தேர்தல் இருக்கு. ஸோ அது தேர்தல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அவங்களுடைய குடும்பத்தினுடைய உறுப்பினர்களை பாதுகாக்கணுங்க. வெளிப்படையாக சொல்லணும்னா அவருடைய மகனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அந்த மகனுக்கு பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு சமரச பேச்சுவார்த்தைக்காக அவர் டெல்லி போனார். அந்த சமரச பேச்சுவார்த்தையும் தோல்வி விட்டதாக தகவல் வருகிறது.